இந்த 2026ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஆபத்துகளா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? இமாலயா அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு. கடகத்தில் குரு உச்சமாகி மீனத்தை பார்க்கறதுனால சனியை பார்க்கறதுனால ஏதோ பெரிய பலம் கொடுக்கும்லாம் கிடையாது. போட்டு அடி. அதே போல் குடிக்கிற தண்ணியில் வந்து பெரிய பாதிப்புகள்லாம் மக்களுக்கு வரும். குடிக்கிற தண்ணி வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சு எப்படின்னா டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கிடுவாங்க. டூரிசத்துக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. துபாய் வந்து எப்படி ஒரு காலத்தில் பாலைவனமாக இருந்து இப்போ இப்படி ஆயிருக்கோ, துபாயை முன்மாதிரியாக வைத்து தான் அந்த அரபிக் கண்ட்ரியெல்லாம் மாறும். கேன்சரு, நியூராலஜி, சின்ன குழந்தைங்களுக்கு நோய்கள், பிறக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்டிசம், குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தொந்தரவுகள், மூளை வளர்ச்சி, இதுக்கெல்லாமே மருந்து கண்டுபிடிக்கும். சார், உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்டே உருவாக்கலாம், அன்றே கழித்தார் செல்வி அப்படின்னு. நீங்க என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்குது. அதனால இந்த 2026ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஆபத்துகளா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ஆச்சரியமா வரக்கூடிய வாய்ப்புகள் எதுக்கெல்லாம் இருக்கு? இமாலய பகுதி வந்து பெரிய சேதம் வரும். இமாலயா அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு வரும். என் கணக்கில் அதுதான் வந்து இமாலய அடி வாங்கிறதுனால இந்தியாவுக்கும் சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் பெரிய பிரச்சனைகள் உண்டு. இலங்கையை திருப்பி வந்து மாட்டக்கூடிய அமைப்பு தான். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர் ராசியில் பெரிய கிரகங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அது வந்து கடகத்தில் குரு உச்சமாகி மீனத்தை பார்க்குறதுனால சனியை பார்க்கறதுனால ஏதோ பெரிய பலம் கொடுக்கும்லாம் கிடையாது. போட்டு அடி. சனிக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பார். நீ அடிக்கணும்னா அடி, பொழக்கணும்னா பொல, மழையா வெள்ளத்தா பாரு. வெள்ளத்தால் பெரிய சேதங்கள் வரும், நீர் சேதம் வரும். அதே போல் குடிக்கிற தண்ணியில் வந்து பெரிய பாதிப்புகள்லாம் மக்களுக்கு வரும். குடிக்கிற தண்ணி வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சு அந்த குடிக்கிற தண்ணியில் விஷம் கலக்கிறது, குடிக்கிற தண்ணியில் மக்களுக்கு இது பண்ணுறது, உலகத்தில் அதெல்லாம் வரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப தலைவர்களுக்கு பாதிப்பு வரும். இயற்கையாக தேக ஆரோக்கியத்தில், தீவிரவாதத்தில், யுத்த பூமிகள் காணப்படும். பெட்ரோலிய நாடுகள்லாம் வந்து பெரிய பெரிய நாடுகள்லாம் இப்போவே வந்து துபாயை பின்பற்றுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கிடுவாங்க. டூரிசத்துக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. துபாய் வந்து எப்படி ஒரு காலத்தில் பாலைவனமாக இருந்து இப்போ இப்படி ஆயிருக்கோ, துபாயை முன்மாதிரியாக வைத்து தான் அந்த அரபிக் கண்ட்ரியெல்லாம் மாறும். ஏன்னா பெட்ரோலியம்ன்றதே இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அதை பற்றி பேசுவீங்க, அதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா இந்த ரெவல்யூஷன் ஏற்படுத்தும். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும். கேன்சரு, நியூராலஜி, சின்ன குழந்தைங்களுக்கு நோய்கள், பிறக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்டிசம், குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தொந்தரவுகள், மூளை வளர்ச்சி, இதுக்கெல்லாமே மருந்து கண்டுபிடிக்கும். ஸோ இது போல் குழந்தை இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் இந்த வருஷம் அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பெரிய மெடிக்கல் மிராக்கள், எளிமைப்படுத்தப்பட்ட மருத்துவம். ஏதோ பணக்காரங்களுக்கு தான் கிடைக்கும்னு உடனே கமெண்ட் போடுவீங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த போல் இப்போது ரஷ்யாவிலே நம்ம வந்து இதே குமுதத்துக்கு தான் நம்ம வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம சொன்னதை நீங்கள் ரிப்பீட்டாக போட்டிங்க. ஆனால் அப்போ நம்ம சொல்கிறச்சு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் ரஷ்யாவில் ஒருத்தர் கண்டுபிடிச்சி அந்த அரசாங்கமே இலவசமாக உலகத்துக்கெல்லாம் கொடுக்கணும்னு வராங்க. ஸோ இது போல் வந்து பெரிய பெரிய நோய்களுக்கு, அதே போல் பெரிய பேர் புகழ்லாம் எடுத்திருக்காங்கல்ல. அதான் இவரை போல் தான தர்மம் இல்லை, இவரை போல் உத்தமர் இல்லை, இவரை போல் நல்லவர் இல்லை, உலக மக்களுக்காக தான் சொத்தை கொடுத்தாருன்னு பில்கேட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல. அந்த பில்கேட்ஸ் எல்லாம் அவருடைய கோரமுகம் உலகத்துக்கு தெரிய வரும். அவங்களுடைய கோரமுகம் அவங்க உலகத்துக்கு எவ்வளோ கொடுமைகள் படுத்தியிருக்காங்கன்றதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். இந்த வருஷம் என்னடா செல்வி வந்து அவ்வளோ பெரிய பில்கேட்ஸை போய் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து குமுதத்தில் குற்றம் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து புக்கில் எழுதியிருக்கேன். பில்கேட்ஸ் வந்து கொரோனா காலகட்டத்தில் பில்கேட்ஸ் தான் இந்த நோய்களுக்கு காரணம் நான் சொல்லியிருக்கேன். அது பழசெல்லாம் இருக்குது, வீடியோ வேணும்னா நான் தரேன். ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த சனியுடைய, என்னை பொறுத்தவரைக்கும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி காலத்தில் இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும். நிறைய பேர்களுடைய முகமுடிகள், அதாவது நிறைய தியாகிகள், நிறைய சாமியார்கள், நிறைய ஆன்மீக பெரியோர்கள், நிறைய இவர்கள் எல்லாம் மாட்டும். ஏன்னா இவங்க மாற்றுறது பர்சனல் இல்லை. பர்சனல் பற்றி எனக்கு கவலை கிடையாது, யார் வச்சுருந்தா நமக்கு என்ன இருக்குது. ஆனால் மக்களுக்கு பாதிப்படைகிற, மக்களுக்கு கொடுஞ்செயல்களை செய்கிறது, மக்களுக்கு பிரச்சனைகள் வருவதெல்லாம் மாட்டுவாங்க. அவங்க மக்களை உபத்திரம் பண்ணுறக்கூடியவர்கள் எல்லாம் மாட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். சவுத் இந்தியா வந்து இயற்கை சேதத்தில் மாட்டும். அதே போல் வந்து மலை பிரதேசங்கள் பெரிய பாதிப்பு ஏற்படும். கோயில்கள் அதே போல் வந்து இது போல் மாஸ்க்கு, சர்ச்சு,
மக்கள் கூடக்கூடிய இடம்லாம் வந்து தொந்தரவு ஏற்படும். அரசியல் தலைவர்களுடைய தேகாரைக்கும் கவனமாக பார்த்துக்கணும். அரசியலுடைய இது வந்து கொல்லப்படுவார்கள். தலைவர்கள் எல்லாம் மோடிஜி கேர்ஃபுல்லாக இருக்கணும், அமித்ஷாஜி கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூபி மினிஸ்டர்லேருந்து நம்மளுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய முதல் மந்திரிகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறது. அதே போல் வந்து மருத்துவ புரட்சி, இந்த இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புரட்சி, இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்படும். ஸ்ரீலங்கா எப்படி அஃபெக்ட் ஆகுதோ கேரளாவும் அஃபெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். கோயம்புத்தூருக்கு வந்து பெரிய சிக்கல்கள், தொழிலில் கெடுக்கிறது, கோயம்புத்தூரில் கலவரம் வரப்போல் காட்டுறதெல்லாம் காட்டுது. இந்த வருஷம் வந்து கோயம்புத்தூர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, அந்த போல் கோவை பகுதியை சேர்ந்த அந்த கொங்கு பெல்ட், அந்த கொங்கு பெல்ட் வந்து கொங்கு உணவுக்கு மட்டும் இல்லாமல் கலவரத்துக்கும் வரக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. மைனாரிட்டிகள் உலகம் முழுவதும், இந்துக்கள் வந்து இப்போ மைனாரிட்டிகளாக இருப்பார்கள், இந்தியன்ஸ் மைனாரிட்டிகளாக இருப்பார்கள், கிறிஸ்துவர்களுக்கு இவர்கள்லாம் வேறு சில நாடுகள் மைனாரிட்டிகளுக்கு பாதிப்பு. வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, லண்டன், பிரிட்டன், ஸ்பெயின், பிரான்ஸு போன்ற நாடுகளெல்லாம் கலவரங்கள் ஏற்படுவதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்தை ஏற்படுத்திடும். மக்கள் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்புகளில் தான் பெரிய பாதிப்புகள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 65% நெகட்டிவ் தான் நடக்கும். ஓகே, 2026. ஆமாம், 27, 31 வரைக்கும் நான் கணக்கு போட்டிருக்கேன். ஏற்கனவே ஜெயா, பிரியன், குமுதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது. அதில் வந்து 2026, 27 ரொம்ப மோசமாக இருக்கும். நிறைய வேலை வாய்ப்புகள் பாதிப்பு வரும். இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுவார்கள். அதனால் நான் இப்போவே சொல்கிறது, உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தனி தொழிலை வந்து இந்த நிகழ்ச்சி குமுதம் டிஜிட்டல் பார்க்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு கான்ஃபிடென்ட் வரும், வேலை போனால் போட்டால் எனக்கு இந்த தொழில் தெரியும் என்று. அதனால் அந்த அளவுக்கு நம்பிக்கை வைங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் சொல்கிறது, ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க நல்லா இருக்கணுன்றதுக்கு தான். கூட்டமாக இருக்கக்கூடிய கோயில், கூட்டமாக இருக்கக்கூடிய அரசியல் மீட்டிங்கு, கூட்டமாக இருக்கக்கூடிய சினிமா ஹாலு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ஷோவே தான் போய் பார்க்கணுன்னு எதாவது இருக்குன்னா நான் தலையெழுத்து 4 நாள் பொறுத்து போனால் நான் சீனை மாற்றி போட்டுருவாங்களாண்ணா. ஸோ ஜாலியாக போங்க, சந்தோஷமாக. கூட்டம் இல்லாத சமயத்தில் சாமியை போய் கும்பிடுங்க. சாமியும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார். ஓ, சுப்பிரமணியம் வந்திருக்கார், வா வா எப்படி இருக்குன்னு சாமி கேட்பார். கூட்டத்தில் ஃபுல்லாக 1,00,000 பேரில் தலையும் தெரியாது, வாலும் தெரியாது. சாமியை ரொம்ப பிஸியாக இருப்பார். ஸோ சாமிக்கு இந்த பௌர்ணமியில் தான் போய் கிரிவலம் வரணும்னு கிடையாது. நீ அமாவாசையிலும் போய் கிரிவலம் வரலாம். அமாவாசைக்கு போயிட்டு திருவண்ணாமலைக்கு போங்க, பௌர்ணமிக்கு வந்து மேல்மலையனூர் போங்க, கூட்டம் கம்மியாக இருக்கும். ஜாலியாக சாமியை பாருங்கள், சந்தோஷமாக கும்பிட்டுட்டு வாங்க. ஸோ 2 in ஆக்ஷனாக வரும். சாமி ரொம்ப பிஸியாக இருக்கிறச்ச போய் எட்டி பார்த்துட்டு சாமி பார்க்கல, ஹெச்ஆர்என்சி திட்டுறது, மந்திரியை திட்டுறது, யாரை திட்டினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பணம் இருந்ததுன்னா அந்த சிஸ்டமேட்டிக்காக அந்த பணத்தை கொடுத்து போய் சாமியை தரிசனம் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பணத்தை உண்டியில் போடுறத விட்டுடுங்க. அன்னதானத்துக்கு வாங்கி கொடுங்க, அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க, உப்பு வாங்கி கொடுங்க, மிளகா வாங்கி கொடுங்க. இந்த மிளகாலாம் வாங்கி கொடுத்தா நமக்கு யாராவது எதிரிகள் டிஸ்ட்ரிகள் வச்சாலும் அதெல்லாம் நம்மளை விட்டு போகும். மிளகு வாங்கி கொடுங்க, சீரகம் வாங்கி கொடுங்க, கல் உப்பு வாங்கி கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு துட்டு கொடுங்க, அங்கே இருக்கக்கூடிய பெருக்கிறவங்களுக்கு கொடுங்க. உண்டியலில் துட்டு போட்டுட்டு புலம்புறதை விட்டுடுங்க. அதே போல் வந்து உங்களுக்கு பிடித்த சாமிகளுக்கு நீங்களாகவே ஏதாவது கைங்கரியம் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதை எடுத்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உண்டியலில் இருக்கிறத போடுறத கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வாங்க. கட் பண்ணிட்டு வர நமக்கு ஆத்ம திருப்தி ஏற்படும். நீங்களாகவே உங்களால் கோயிலுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி தானம் பண்ணுங்கள். கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் தானம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு தானம் பண்ணுறதை விட்டுடுங்க. ஏன்னா கோயிலுக்கு முன்பாக தானம் பண்ணலாம். கோயிலேருந்து வந்துட்ட பிறகு வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் ஒரு படத்துலையோ உண்டியிலையோ ஏதாவது நம்ம துட்டு போடுறது தான் நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அன்னதானம் செய்கிறது, மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கறது, தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறது, மோர் வாங்கி கொடுக்கறது, தயிர் சாதம், எந்த சாதம் வாங்கி கொடுத்தாலும் சரி, உள்ள ஒரு எலுமிச்சைப்பழம் ஊறுகாய் இருக்கான்னு பாருங்கள். எலுமிச்சைப்பழம் கொடுத்தால்தான் ராஜகனி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எலுமிச்சை சாறை நிறைய வாங்கி கொடுங்க. அதில் உப்பும் சர்க்கரையும் போட்டு வாங்கி கொடுக்க விசேஷம், அனுகூலம், சந்தோஷம், ஏற்றங்கள் காணப்படும். 2026 சபதம் ஏறுங்க, கோயில் உண்டியில் துட்டு போட மாட்டோம். ஏன்னா இதுக்குன்னு கிடையாது, எந்த ஊரில் போனாலும். திருப்பதியில் கூட ஏன் போடுறீங்க? திருப்பதியில் அன்னதானத்துக்குன்னு ஒரு டிக்கெட்டு விற்பான். அந்த அன்னதானத்துக்கு டிக்கெட்டுக்கு பணம் கட்டுங்க. ஸோ அது அன்னதானத்துக்கு மட்டும்தான் போகும். நம்ம ஊர்லேயும் கோயிலுக்கு அன்னதானம் இருக்குது. அந்த அன்னதானம் உண்டியில் பார்த்து போடுங்க, இல்லைனா அன்னதானத்துக்குன்னு சொல்லி போடுங்க.
அது வந்து அன்னதானத்துக்கு தான் சேர்ப்பாங்க. அன்னதானத்துக்கு சேர்க்கறது வேறு எதுக்குமே போட மாட்டாங்க. ஸோ அது போல் நிறைய விஷயங்கள் செய்ய செய்ய நல்லது வரும். அதாவது பெரிய கோயிலுக்கு போனால் தான் சிவன் கஷ்டமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்காதீங்க. அதே பக்கத்தில் சுற்றி ஒரு 10 கிலோமீட்டரில் தேடுங்க. இடிந்து ஒரு வேளை விளக்கேற்றுறது கூட எண்ணெய் இல்லாத கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. அந்த குருக்களுக்கு ஒரு 10 கிலோ அரிசி, பருப்பு, மிளகாய் எல்லாம் வாங்கி கொடுங்க. அவர்கள் வாழ்த்துவது உங்களை தலைமுறை வாழ்த்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். சூப்பர் சார். எல்லாருமே இதை நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க சொன்னா அப்படியே நடக்குது அப்படின்ற விஷயமா தான் இருக்கு. ஏன்னா ஆபத்துகளா ஓகே இவர் முன்னாடி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ரொம்ப நன்றி எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. தேங்க்யூ சார்.